அன்பு தெய்வமே, தெய்வ குழந்தைகளே, வணக்கங்கள். என் அன்பு செல்வங்களே, பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும், பெரும்பாலான பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளும் இல்லை, பெரும்பான்மையான பிரச்சனைகள் ஆயில், எண்ணெய் வியாபாரத்தை வைத்துக்கொண்டு தான் ஒரு சிலர் லாபம் சம்பாதிப்பதற்காக உலகத்திலே பல நாடுகளிலே உள்ள மக்கள் துன்பத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட காலம் கடந்து போகவில்லை. தாத்தா சொன்னதை அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் திறமை வாய்ந்தவர்களும் அவருடைய மனதிற்கு திரும்பவும் மறுபடியும் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். எண்ணெய் அது ஒரு சிறிய அளவு தான், அது ஒரு சிறிய அளவு தான். உலகம் இருப்பது சிறிய அளவு. தான் உலகம் இருப்பது சிறிய அளவா? ஆம் சொல்லுவாங்களே, ஆகாயத்தில் உலகம் ஒரு சிறிய உருண்டையாகத்தான் இருக்கிறது. அதற்குள்ளே தான் ஆயில் இருக்கிறது. என் அன்பு செல்வங்களே, உலகத்தை சுற்றி எல்லையற்ற அளவிற்கு சுற்றுப்புறம், உலகத்தில் உள்ள சுற்றுப்புறம் எல்லையின்றி இந்த அணுக்கள் நிரம்பி கிடக்கிறது. மின்சாரம் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். டைனமோ என்ற சாதனத்தை வைத்துக்கொண்டு மின்சாரத்தை சேகரித்து உலக மக்கள் அனைவரும் தேவையான அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது ஆயில் பிரச்சனை இருக்கிறது அல்லவா? அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதிகமாக மின்சாரத்தை, இருந்த இடத்திலேயே மின்சாரத்தை நாம் சேகரித்து கொண்டு அதே இடத்திலே பயன்படுத்தி கொள்ள முன்வர வேண்டும். இது தாத்தாவுடைய யோசனை. இதை அனைத்து விஞ்ஞானிகளும் மனதில் கொண்டு அதற்கு என்ன வழி? தாத்தா சொல்லுவது நல்ல யோசனை தான். அந்த மின்சாரத்தை இருந்த இடத்திலே சேகரித்து அங்கேயே பயன்படுத்தி கொள்ள என்ன வழி என்று அவர்கள் யோசிக்க வேண்டும். மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு, முயற்சி திருவினையாக்கும். கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. நாம் எல்லோரும் கடவுளை நாடி செல்வோம். அவருடைய ஆசிரியை நாம் கேட்போம். உலகத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா இடங்களிலும் மின்சாரம் அணுக்கள் இருக்கிறது இறைவா. அவைகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எப்படி அவர் அன்றைக்கு டைனமோ என்ற ஒரு சாதனத்தை உருவாக்கி மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்க வழிவகுத்தாரோ, அதே மாதிரி பெரிய அளவில் ஆயிலுக்கு ஈடாக, ஆயிலுக்கு மேலாக நாங்கள் அந்த மின்சாரத்தை இருக்கும் இடத்திலே இருந்து அதை நாங்கள் சேகரித்து கொண்டு அதை பயன்படுத்த எங்களுக்கு ஞானத்தை கொடு இறைவா என்று நாம் கேட்போமா? அவர் தான் சொல்லுகிறாரு, கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும் அப்படி என்று. அந்த தேவ வாக்கியத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு அவரிடம் கேட்போம். இறைவா, நீங்கள் சொன்னீர்களே கேளுங்கள் தரப்படும் என்று. இப்போது எங்களுக்கு மின்சாரம், ஆயிலுக்கு எண்ணெய்க்கு பதிலாக மின்சாரம் தேவைப்படுகிறது. அதுக்கு ஒரு வழியை காட்டுங்கள் இறைவா என்று நாம் கடவுளிடம் கேட்போம். அவர் கண்டிப்பாக நமக்கு ஒரு வழியை காட்டுவார். சோர்ஸ் இருக்கிறது,
அணுக்கள் நிரம்பி கிடக்கிறது. ஆகாயத்திலே ஆகாயம் முழுவதுமே அணுக்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். அது மிகவும் மிக 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 சிறிய பிரச்சனை தான். ஆனால் நாம் அந்த பிரச்சனையை என்ன வழி என்று நாம் சிந்திப்போமா? என்னால் முடிந்த ஒரு கான்ட்ரிபியூஷனை நான் செய்துவிட்டேன் என்று நான் இதோடு முடித்துக்கொள்ள ஆசைப்படவில்லை. என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க தாத்தானாக்கா, பாருங்கள், வானளாவே இருக்கும் அந்த அணுக்களை நாம் பயன்படுத்தினால் இந்த ஆயில் பிரச்சனை தீரும். அதனால் ஆகாயத்திலே இருக்கும் அத்தனை அணுக்களையும் அத்தனை அணுக்களும் இல்லை, அந்த ஸ்பாட்டில் இருக்கிற அணுக்களை நாம் பயன்படுத்த நமக்கு ஞானத்தை கொடுக்க இறைவனோட வேண்டுவோம் என்று நான் சொல்லுகிறேன் அல்லவா? அது என்னுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். நானும் முயற்சிக்கிறேன். எப்படி இருந்த இடத்திலேயே இருக்கும் அணுக்களை சேகரித்து நாம் மின்சாரத்தமாக அதை பயன்படுத்த என்ன வழி என்று நான் யோசிக்கிறேன். நீங்களும் யோசியுங்க. ஒரு தலை யோசித்தால் போதாது, அனைத்து தலைகளும் சிந்தித்தால் சிறிய மேட்டர் என்ன டுஜுபியா பிஜுபியான்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இது ஒரு சின்ன விஷயம். அதற்காக முயற்சி செய்வோம். என்ன முயற்சி செய்வோம்? நம்மை சுற்றி இருக்கும் அணுக்களை, நாம் இருக்கும் இடத்திலே இருக்கும் அணுக்களை அங்கேயே அவைகளை சேகரித்து நம்ம அதை மின்சாரமாக அந்த ஆயிலில் செய்யக்கூடிய வேலையை இந்த மின்சாரம் செய்யும்படி நாம் சில மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி நம்ம மின்சாரத்தை பயன்படுத்தலாம். ஓகே செல்வங்களே, நான் சொல்லும் இந்த சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். Come on, let us go. அந்த டைனமோவில் என்ன டெக்னிக் இருக்குது? காப்பரையும் காந்த சக்தியையும் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக பண்ணி அதை அசைத்தால் அங்கே மின்சாரம் சேகரிக்கப்பட்டு அது உபயோகத்துக்கு வருகிறது. அதே போல் அது காந்தத்தில் என்ன இருக்கிறது, காப்பரில் என்ன இருக்கிறது, அதை அசைப்பதால் ஏன் சில உற்பத்தி உருவாகிறது என்று நாம் அதனுடைய சாராம்சத்தை தெரிந்து கொண்டு வேறு விதத்தில் அந்த எலக்ட்ரான் புரோட்டான்களை சேகரிக்க வேறு என்ன வழி இருக்கிறது நாம் யோசிப்போம். நமக்கு தெரிஞ்ச வழி இந்த காப்பர், மேக்னெட் இவைகள் நெருக்கத்திலே வைத்து அவர்களை அசைக்க வைத்தால் அங்கே மின்சாரம் ஏற்படுகிறது. பக்கத்தில் இருக்கும் மின்சாரத்தை அது பிக்கப் பண்ணிக்கிறது. எப்படி ஒரு மேக்னெட் கிட்ட ஒரு இரும்பு தூள்களை வைத்தால் அப்படியே எல்லாத்தையும் கச்ச கச்ச கச்சன்ட்டு சேகரித்து கொள்கிறதோ, அதே மாதிரி அந்த அணுக்களை சேகரிக்க என்ன வழி? இது ஒரு சின்ன மேட்டர். இதை அந்த காலத்திலிருந்து யாரோ கண்டுபிடித்து விட்டான். எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டுபிடித்துட்டான். அதையே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விஞ்ஞான காலத்தில் அதை விட அதிகமான அளவில் அட்வான்ஸான முறையில் நாம் ஒரு அந்த மின்சாரத்தை சேகரித்து அதை பயன்படுத்த நாம் சிந்திப்போம். ஓகே செல்வங்களே, மீண்டும் நான் அடிக்கடி நான் இதை பற்றி நினைவுபடுத்துகிறேன். நான் சொன்னதை எத்தனையோ வீடியோக்களிலே எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். அதில் நாட்டம் உள்ளவர்கள் அதை பற்றி இப்போது சிந்தித்து கொண்டிருப்பார்கள். மனித மனம் ஒரு குரங்கு, அது சும்மா இருக்காது. தாத்தா என்னவா சொன்னார், அதில் விஷயம் இருக்குது. அது அவன் கண்டுபிடிப்பதற்கு முன்னே நாம் கண்டுபிடிப்போம். வேண்டுமானால் நாம் அவனுக்கு உதவி செய்யலாம். எப்படி அதை சேகரிக்கலாம்
கூட்டு முயற்சியில், இந்த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டில் நம்ம செய்யலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. செல்வங்களே, இதற்கு மேல் உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் இருப்பவர்களுக்கு விளக்கம் அதிகமாக தேவைப்பட்டது. இப்போது நாம் ஒரு சின்ன பாயிண்ட்டை சொன்னால், தெர் ஆர் சயின்டிஸ்ட், அது எப்படி செயல்படுத்த வேண்டும், அதை எந்த முறையில் உருவாக்க வேண்டும் என்று யோசிப்பதற்கு அறிவாளிகள் இருக்கிறார்கள். சயின்டிஸ்ட், என்ஜினியர்ஸ். நீ உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா, மற்றதெல்லாம் நாங்கள் செய்துக்கிறோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் அவருக்கு விட்டு விடுவோம். அவர்கள் சொல்வதாக நாம் நினைத்து கொள்வோம். நம் மனதில் உள்ளதை நாம் சொல்லிவிட்டோம். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போமா?